ரிப் கன்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ஈஸி. அந்த கன்ஃபிகரேஷன் பக்கம் போகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், வெறும் ஐபிஎஸ் மட்டும் போட்டுப்போம். ரிப்பை பற்றி இன்னும் நம்ம தியரிட்டிக்கலாக எதுவும் படிக்கல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் ஐபிஎஸ் போட்டு தான் இங்கே வந்துருக்கிறோம். அப்புறமா லேர்ன் பண்ணிவிட்டு அதை கன்ஃபிகர் பண்ணிப்போம். பாருங்கள், R4ல் ஒரு லூப் பேக் இருக்கிறதுனால இன்டர்ஃபேஸ் லூப் பேக் 0. ஐபி அட்ரஸ் 4.4.4.4 255. லூப் பேக் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 32 மாஸ்க் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் F00ல் அதே போல் 3000 சொல்லுங்க பார்க்கலாம். 3000 அடுத்தது இங்கே அவ்வளோதான். ரைட் மெமரியும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். மூடிடாதீங்க, மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுட்டர் 3 இன்டர்ஃபேஸ் F00ல் என்ன வரும்? 20.0.0.3. கரெக்டாக சொன்னீங்க. இன்டர்ஃபேஸ் F01ல் 30.0.0.3. மறக்காமல் நோ ஷட் டவுன் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் பண்ணுறேங்க. முடிஞ்சு. ரவுட்டர் 3யும் முடிச்சிட்டேன். ரவுட்டர் 2க்கு போகலாம். ஓகே. இந்த லாஸ்ட் ரவுட்டரு. ஓகே. இங்கே எதுவும் பண்ணாதீங்க, இங்கே கவனிங்க. இல்லை, சரி, இப்போ நான் ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்துட்டேங்க. இப்போ ரவுட்டிங் டேபிளில் செக் பண்ணால் எல்லா ரூட்டும் இல்லை, கனெக்ட் பண்ணியிருக்கிற ரூட் மட்டும் தான் இருக்குது. இந்த கனெக்ட் பண்ணியிருக்கிற நெட்வொர்க்கை தெரிஞ்சால் போதும். ரிப்பு ப்ரோட்டோகாலில் இதை மட்டும் தான் சொல்ல போகிறோம். இந்த ரவுட்டருக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். ரவுட்டர் 1ல் போயிட்டு நம்ம இந்த 30 பற்றியோ 20 பற்றியோலாம் பேசக்கூடாது. பாருங்க, ரொம்ப ஈஸி. ரவுட்டர் ரிப்பு நெட்வொர்க்கு 1 நெட்வொர்க் இருக்குது, அப்புறம் 10 நெட்வொர்க் இருக்குது. சரிங்களா? எவ்வளோ ஈஸி. இதே போல் ரவுட்டர் 2க்கு சொல்கிறீங்களா? ரவுட்டர் நெட்வொர்க் 20 நெட்வொர்க் 10 நெட்வொர்க். அவ்வளோதான். அடுத்தது ரவுட்டர் 3க்கு. ஓகே. ரவுட்டர் 20 நெட்வொர்க் 30 நெட்வொர்க். நெக்ஸ்ட் ரவுட்டர் 4. ரவுட்டர் ரவுட்டர் 34 நெட்வொர்க். 30 நெட்வொர்க் 4 நெட்வொர்க். அவ்வளோதாங்க. ரிப்பு பேசிக் நம்ம இன்னும் தியரிட்டிக்கலாக பார்க்கல. அதனால் நான் ரொம்ப பேசிக் ரிப் மட்டும் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ கன்ஃபிகரேஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிளுக்கு போனீங்கன்னா எல்லா ரூட்ஸும் வரணும். இப்போது அதுக்கு முன்னால் இங்கே என்ன ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணியிருக்கிறோன்னு பார்க்குறதுக்கு ஷோ ஐபி ப்ரோட்டோகால்னு போடணும். என்ன கமெண்ட்? ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். இந்த கமெண்ட் வந்து என்னென்ன ப்ரோட்டோகாலில் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலில் ரன் பண்ணுறோன்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ப்ரோட்டோகால் தான் ரன் பண்ணுறோம். என்னதுன்னா அது ரிப்பு. ரிப் வந்து இந்த 2 இன்டர்ஃபேஸ்லேயும் ரன் ஆகிட்டு இருக்குது. என்ன வெர்ஷன் ரிப் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா வெர்ஷன் 1. ஆட்டோ சம்மரைசேஷன் எஃபெக்டிவாக இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த கிளாஸில். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 120.
ம். இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். பட் ஓகே. இப்போ ரவுட்டர் 3ல போயிட்டு அதே போல் நீங்கள் ஷோ ஐபி ப்ரோட்டோகால் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் 2 ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸை ரன் பண்ணுறீங்கன்னு காமிக்குது இல்லையா? ஓகே. சரி, இதே போல் நீங்கள் எல்லா ரவுட்டரையும் செக் பண்ணலாம். இப்போ ரவுட்டர் 4ல் போய்ட்டு இன்னொரு முறை ஷோ ஐபி ரவுட் கொடுக்குற பாருங்கள், எல்லா ரூட்டும் வந்துடுச்சு. ஓகே. ஆறுன்றது என்ன ரிப்பு கொடுத்தது. ஓகே. ஓகே. ரவுட்டர் 4ல் என்னால் 1 நெட்ஒர்க்கை பார்க்க முடியுது. அப்புறமா 10 நெட்ஒர்க்கையும் பார்க்க முடியுது. 10 எங்கே இருக்குது? ரவுட்டர் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது. நடுவில் இருக்கு. 20 வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது. இப்போ என்னால் பிங் பண்ண முடியும். 1.1.1.1 பிங் பண்ணால் பிங் ஆகும். ஓகே. அதே போல் ரவுட்டர் 1ல் போயிட்டு ஷோ ஐபி ரவுட் போட்டிங்கன்னா 4.4.4.4 பார்க்க முடியும். 4.0.0.0 இருக்கா? ஆமாம் சார். என்னால் இப்போ இங்கேருந்து 4.4.4.4 பிங் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது அந்த இன்ஸ்டலேஷன்